வணக்கம் எனது அன்பு நண்பர்களே, யூடியூப் வாடிக்கையாளர்களே, மாணவர்களே மற்றும் சப்ஸ்கிரைபர்களே, இன்னைக்கு ஒரு தகவல். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றப்ப எனக்கு சூரியன் கெட்டுருச்சு, அதாவது 8ஆம் வீட்டில் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஜோசியர்கள் சொல்கிற பாஷையில் மறைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு அரசு பணி கிடைக்காதுன்ட்டாங்க. தயவுசெய்து எனக்கு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், அரசுக்கு பணிக்கு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு சந்தேகத்துக்கு வந்துட்டாங்க. இது இன்னைக்கு இவர் கேட்குறாரே தவிர, இது நான் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருந்த காலத்தில் 90லாம் இதில் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நிறைய சங்கடங்களெல்லாம் இதில் நான் சந்திச்சிருக்கேன். அப்படி சந்திக்கிறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சூரியன் தான் அரசுக்கு காரகன், அவன் தான் அரசு வேலையை வாங்கி தருவான் அப்படின்னு இவங்க சொல்கிறப்ப, அப்போவே நான் இந்த அரசு துறை வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க அத்தனை பேரையுமே ஒரு ரவுண்டு போய் பார்த்து, இந்த அரசு துறை வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சூரியன் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப, சூரியன் நீச்சமாக இருக்குது, சூரியன் 6ல் கெட்டிருக்கு, 8ல் கெட்டிருக்கு, 12ல் கெட்டிருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா பாவகங்களையும் சூரியன் இருக்குது, எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஒரு மனசுக்குள்ளே ஒரு ரொம்ப வருத்தம் வந்துடுச்சு. என்னடா இது, சூரியனை சொல்கிறாங்க, சூரியன் அரசுங்கிறாங்க, அவன் ஒரு வேளை அவன் அரசு துறைக்கு அவன் தான் காரகனான்னு பார்க்கும்போது உண்மை நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசில் ரொம்பவும் அதிகாரமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு சூரியன் சப்போர்ட் பண்ணியிருக்கே தவிர, மற்றபடி சூரியன் அரசு துறைக்கான அமைப்பு அல்ல. எந்த துறை இருக்கிறதோ அந்த துறைக்கு உண்டான கோள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா எல்லா துறையிலையுமே 12 லக்னக்காரர்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா துறையிலையுமே அந்த சம்மந்தப்பட்ட கோள் உச்சமோ நீச்சமோ 6, 8, 12லையோ நின்றவங்களும் இருக்கிறாங்க. எனும் பொழுது எது தீர்மானிக்குது அவங்களுடைய அந்த அரசு துறை பணியை அப்படின்னு பார்க்கும்போது, அவருக்கு நடக்கக்கூடிய 1ஆம் பாவம் 10ஆம் பாவ அதிபதிகள் அவர்கள் திசா புத்தியில் வரும் பொழுது, இவர் இந்த அரசு துறைக்கு சார்பு உடைய அமைப்புகள் இவருக்கு இருக்குமே. ஆனால் அந்த காம்படிட்டிவ்ல எழுதுறது அல்லது வேறு வகையில் இன்டர்வியூ இது பணிக்கு செல்வது, இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க இல்லையா. இந்த அமைப்புகளில் அவங்க இருக்கிற அமைப்புகளில் அந்த நேரத்தில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய அந்த திசா புத்தி பாவகங்கள் வேலை செய்யுதுன்னா இவங்க அந்த வேலைக்கு போயிடுறாங்க. ஒருத்தரெல்லாம் நான் பார்க்குறேன், அரசு துறையில் இருந்துக்கிட்டு அரசு பணியிலேயே அதிகமாக பணிகளை செஞ்சு ஐஏஎஸ் தேர்வு எழுதி பாஸ் ஆனதாக இப்போ ஒருத்தரை நான் பார்க்குறேன். அப்படிங்கிறப்ப அவர் அரசு துறையில் இருந்தே ஒவ்வொரு பணியிலையும் மாறி மாறி மாறியெல்லாம் அவர் போயிருக்கார். அப்போ அவர் எத்தனை தடவை அரசு துறைக்கு அவர் போயிருப்பார் அப்படிங்கிற பார்க்குறப்ப, உண்மையிலேயே சூரியன் எப்படி வேணாலும் இருந்தாலுமே அரசு பணி கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக என்னுடைய மாணவர்கள், அதே மாதிரி இவர் ஆய்வாளர் எஸ் கணேசன் சொல்லி இவர் அரசு துறையில் உள்ள ஆசிரியர்களின் ஜாதகங்களில் சூரியன் புதன் குரு தாக்கம்னு சொல்லி ஒரு ஆய்வு கட்டுரையை கொடுக்குறார். சூரியன் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. 50 ஜாதகம் இருக்குது. அதில் 10 ஜாதகத்தில் 10 அல்லது 11 ஜாதகத்தில் 6, 8, 12ல் சூரியன் இருக்குது. மீதி 39, 40 ஜாதகங்களில் அந்த மற்ற பாவங்களில் இருக்குது. மொத்தமே 12 பாவம் தான். 12 பாவத்தில் 6, 8, 12லையும் கோள்கள் 10 ஜாதகத்தில் வருது. மீதி 9 பாவங்கள் மீதி 9 பாவகங்களில் அந்த 40 ஜாதகங்கள் ஆவரேஜாக எல்லா ஜாதகமே இருக்குது. 50 ஜாதகத்தில் 12 பாவத்திலையும் சூரியன் நின்ற அமைப்பில் இருக்குது. இதை உங்களுக்கு இப்போ பதிவு செய்கிறேன், பாருங்கள். சும்மா அதாவது முதல்ல நம்ம இந்த அரசு துறையில் கல்வித்துறையில் உள்ள
ஆசிரியர்களின் ஜாதகங்களில் எடுத்துக்கிடுவோம். இது ஒரு 50 ஜாதகம் இருக்குது. இந்த 50 ஜாதகத்தை அவர் கணேசங்கிறவர் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் உண்மை ஜாதகம் தாங்க, பொய்யெல்லாம் ஒன்றும் யாரும் ஸ்டூடெண்ட்டுகள்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க வேலை பார்த்த அவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு 50 ஜாதகத்தினுடைய விலாசமும் நான் குறித்து தான் வாங்க சொன்னேன். வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த 50 ஜாதகத்தை இவர் எப்படி பிரிச்சிருக்காருன்னா, மேச லக்ன ரீதியாக வரிசையாக பிரிச்சுட்டு வந்திருப்பார். 50 ஆசிரியர்கள் ஜாதகங்களும் அவற்றின் ஆய்வும் சொல்லி மேச லக்ன ஜாதகங்கள் சொல்லி எடுத்துப்பார். அதில் இது தனபாக்கியம் மேச லக்னம். நல்லா கவனிங்க, மேச லக்னம். லக்னத்துக்கு 12ல் இருக்குது சூரியன் கெட்டு போச்சு. இந்த லோக்கல் ஜோசியர் சொல்லுவாங்க இல்லையா, மறைஞ்சு போச்சு. அதனால் இங்கெல்லாம் சூரியன் மறைஞ்சு போய் தான் இருக்குது. அதாவது 12ல் கெட்டுருக்கு. இந்த ஜாதகத்தில் 1ல், 2வது ஜாதகத்தில் 3ல் இருக்குது. 3வது ஜாதகத்தில் 8ஆம் பாவத்தில் சூரியன் கெட்டு போயிருக்கு. நல்லா கவனிங்க, 8ஆம் பாவத்தில் சூரியன் கெட்டுருக்கு. என்ன இதில் 4வது ஜாதகத்தில் 3ல் சூரியன், திரும்ப 5வது ஜாதகத்தில் சூரியன் 8ல் கெட்டுருக்கு. 6வது ஜாதகத்தில் சூரியன் 4ல் இருக்குங்க. அப்புறம் ரிஷப லக்னம் வந்துடுது, மிதுன லக்னம் வந்துடுது. இதுக்கு சூரியன் 4ல் இருக்குங்க. இங்கே அடுத்த ஜாதகத்துக்கு சூரியன் 10லிங்க, லக்னத்துக்கு 10ல் இருக்குங்க. அப்புறம் சூரியன் லக்னத்திலேயே இருக்குங்க, 1லேயே இருக்குங்க, மிதுன லக்னத்திலேயே. அப்புறம் மிதுன லக்னத்துக்கு 1ல் சூரியனுங்க. அப்புறமேல் கடக லக்ன ஜாதகம்ங்க, லக்னத்தில் தாங்க சூரியன். இவருக்கு 11ல் சூரியனுங்க. அப்புறம் சிம்ம லக்ன ஜாதகத்துக்கு வந்துடுதுங்க. இவங்களுக்கு 9ல் சூரியன், இவருக்கு 11ல் சூரியன். இந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு 11ல் சூரியன். இந்த ஜாதகத்துக்கு லக்ன சிம்ம லக்னம், லக்னத்துக்கு 6ல் சூரியன் கேட்டிருக்கார். 6ல் சூரியன். அப்புறம் கன்னி லக்ன ஜாதகம், இவருக்கு சூரியன் லக்னத்துக்கு 11ல், இங்கே லக்னத்துக்கு 4ல், இங்கே லக்னத்திலே சூரியன் 1ஆம் பாவத்திலே, இங்கே 3ஆம் பாவத்தில் சூரியன், இவருக்கு 1ல் சூரியன், இவருக்கு 12ல் சூரியன் மறைஞ்சு, அதாவது கெட்டிருக்குங்க 12ல். அப்புறம் துலா லக்னம், இவருக்கு சூரியன், இவருக்கும் 12ல் இருக்குது இந்த ராஜேஸ்வரிங்கிற ஜாதகத்துக்கு. அதுக்கடுத்தாப்பில் சூரியன் இவங்களுக்கு 9ல் இருக்குது லாவண்யாவுக்கு. அதுக்கடுத்தாப்பில் விஜயலட்சுமிங்கிறவங்களுக்கு சூரியன் 5ல் இருக்குது. பாலசுப்ரமணியன்றவருக்கு சூரியன் 4ல் இருக்குங்க. இங்கே சூரியன் 5ல், இவருக்கு சூரியன் லக்னத்தில் விருச்சிக லக்னத்தில். அப்புறம் தனுர் லக்னம், இவங்களுக்கு சூரியன் 8லேயே கெட்டிருக்குங்க. இங்கே சூரியன் 3ல் இருக்குங்க. இங்கே சூரியன் லக்னத்தில், இங்கே சூரியன் 2ல், இங்கே சூரியன் 6லங்க, 6ல் கெட்டிருக்குங்க சூரியன். அதெல்லாம் சிகப்பு மார்க்கில் பிடிச்சிருக்கேன். இங்கே சூரியன் 7லிங்க, இங்கே சூரியன் 11ல், இங்கே சூரியன் 4ல், இங்கே சூரியன் லக்னத்தில், இங்கே சூரியன் லக்னத்தில். மகர லக்ன ஜாதகம், இங்கே லக்னத்துக்கு 3ல் சூரியன், இங்கேயும் 3ல் சூரியன், லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு 3ல். இங்கே மகர லக்னத்திலே சூரியன் 1லே சூரியன். இங்கே 11ல் சூரியன் இவங்களுக்கு சங்கர நாராயணன்றவுக்கு. இவங்களுக்கு 10ல் சூரியன் சௌமியாங்கிறவங்களுக்கு. இவங்களுக்கு லக்னம் கும்ப லக்னம் 5ல் சூரியன். இந்த லக்னத்துக்கு கும்ப லக்னம் இங்கே 7ல் சூரியன். இங்கே இந்த பாருங்கள், இங்கே இவங்களுக்கு லக்னம் கும்ப லக்னம் 2ல் சூரியன். இங்கே 7ஆம் பாவத்தில் சூரியன். இப்போ கடைசி மீன லக்னம் வந்துட்டோம். இவருக்கு 12ல் சூரியன். இந்த கேஆர் கல்யாணராமனுக்கு 12ல் சூரியன். இங்கே லக்ன சூரியன், இங்கே 2ஆம் பாவத்தில் சூரியன், இங்கே 5ஆம் பாவத்தில் சூரியன். இந்த 50 அரசு
துறை ஆசிரியர் ஜாதகத்தில் நாம் பார்த்த அடிப்படையில் சூரியன்கிற ஒரு கோள் 12 பாவகத்திலையுமே இருக்கு. என்ற ஒரு கோள் 12 பாவகத்திலையுமே இருக்கு. 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், 6ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், 9ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11, 12. இதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10 ஜாதகம் 6, 8, 12 3 பாவத்தில் இருக்குன்னா மீதி 9 பாவம் 40 ஜாதகத்தில் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஜாதகம் 6, 8, 12 சூரியன் இருக்குது. மீதி 80% ஜாதகத்தில் மற்ற பாகத்தில் இருக்கு. ஆக இதே மாதிரி தான் இன்னும் நான் சில ஆய்வேடுகளை எடுத்து உங்களுக்கு போடுவேன். நிறைய அரசு பணியில் வேலை செஞ்ச பல்வேறு பணியில் வேலை செஞ்சவங்களெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க மாணவர்கள். அதனால் நீங்கள் ஒன்றை மாத்திரம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க அன்பு மக்களே. இந்த ஜோசியர்கள் சொல்லுவாங்க, அதாவது சூரியன் கெட்டு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு அரசு பணி கிடையாது, அதனால் நீங்கள் அரசு துறைக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் போய் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். ஏன்னா அதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் எந்த ஒரு சான்று இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 500 ஜாதகம் போடுவேன். இப்போ தான் ஒரு 50 ஜாதகம் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது அரசு பணியில் ஆசிரியராக பணி செய்கிறவங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். ஏன்னா இன்னும் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் போடுவேன். தயவு செய்து சூரியன் தீர்மானிக்கலை, அரசு பணிக்கு சூரியன் தீர்மானிக்கலை. அரசு பணியில் அதுங்க எந்த பணிக்கு போகிறாங்களோ அந்த பணிக்கு உண்டான கோள் தான் தீர்மானிக்குது, அரசா அல்லது வெளிப்பகுதியா. அரசுங்கிறதுல ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. எல்லாருமே சூரியன் நல்லா இருக்கிறவங்களும் அரசில் இருக்காங்க, கெட்டு போனவங்களும் அரசில் இருக்காங்க. இந்த சூரியன் கெட்டு போயிருக்கு இல்லையா அவர் ஜாதகத்தில், அவங்க கொஞ்சம் ஃபார்வேர்டாக வரமாட்டாங்க. முன்னாடி சூரியன் நல்லா இருக்கிறவங்க முன்னாடி நான் தான் தலைவர், நான் தான் எல்லாம், நான் தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி முந்துவாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே சூரியன் நல்லா இருந்தால் தான் ஒருத்தருக்கு அரசு துறையில் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, அப்போ சூரியன் ஐப்பசி மாதம் நீச்சமாயிடுறாரு. அவர் 60 கோடி பேர் இருக்காங்க, அவங்க பூரா அரசு துறையிலேயே பணி செய்கிறாங்க. சரி, 60 கோடி பேருக்கு மேசத்தில் சூரியன் உச்சமாக இருக்குது, அவங்க பூராமே அரசு பணிக்கே போயிட்டாங்களா, இவங்க போகாமல் விட்டுட்டாங்களா, அவங்க போயிட்டாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அதையும் ஒரு நாள் உங்களுக்கு எடுத்து போடுவேன், நீச்சமானவங்கெல்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. எனவே அரசு பணிக்கும் சூரியனுக்கும் சும்மா சாதாரண தொடர்பு தானே தவிர அவன் தீர்மானிக்கவில்லை. சூரியன் தன்னுடைய அரசு பணியை தீர்மானிக்கவே இல்லை. அது ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதானே தவிர மற்ற எல்லா கோள்களும் தான் அரசை தீர்மானிக்கும். அப்போ எந்த பணிக்கு அவர் போகிறாரோ அந்த பணிக்குரிய கோள் எவ்வாறு 10ஆம் பாவத்துடனும் லக்னத்துடனும் தொடர்பு வச்சிருக்கு, அவர் அந்த பணியை செய்ய முடியுமா முடியாதான்னு பார்த்து நாம் பலன் சொல்லணுமே தவிர சும்மா எடுத்த உடனே சூரியன் கட்டுச்சு நீங்களாம் அரசு பணிக்கு போக மாட்டீங்கன்னா அந்த ஜோதிடருக்கு தெரியாது, ஒன்றும் தெரியலை பாவம். இந்த மாதிரி ஆய்வேடெல்லாம் செஞ்சு வாங்கணும். அதனால் நீங்கள் மக்களே பயப்படாதீங்க. என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார், அதனால தான் இதை சொல்கிறேன். என்ன சார் சூரியன் கெட்டு போச்சுன்னா எப்படின்னா இல்லையா, அவருக்கு சேர்த்து சொல்கிறேன். சூரியன் கெட்டு போகிறதுனால அரசு துறை பணிக்கு நீங்கள் லாயக்கு இல்லாதவன் சொல்கிறது மிகப்பெரிய தவறு. உண்மையிலேயே சூரியன் எப்படி இருந்தாலும் சரி அதை சரியாக ஆய்வு செய்யக்கூடிய அமைப்பு இருந்தால் ஒழிய உங்களுக்கு அந்த ஜோதிடரை நீங்கள் தவிர்க்கலாம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.